ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 4 சின்ன பவுல் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் புட்டு மாவு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம புட்டுலாம் செய்கிறோம் அப்படின்னா துணியில் வண்டு கட்டி செய்வோம். அப்படி இல்லைனா புட்டு குடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் மொத்தமாக போட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு புட்டு மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். புட்டுக்குடத்தில் செய்யும் போது புட்டுடைய சைஸ் பெருசாக இருக்கும். ஒரு புட்டை ஒரே ஆளாக சாப்பிட முடியாது. கண்டிப்பாக 2 பேர் டிவைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். துணியில் வண்டு கட்டி செய்கிறோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து நம்ம வண்டு கட்டி செய்வோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் சாப்பிடக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வைக்கும் போது சீக்கிரமாக ஆறி போன மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு டம்ப் பண்ணி அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அழுத்திட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால ஸ்டீம் பண்ணுற டைமும் நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். சீக்கிரமாக ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமில் சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பவுலை இட்லி பாத்திரத்துக்குள்ளே அப்படியே வச்சோம் அப்படின்னா உள்ளே தண்ணி சூடாகவே இருக்கிறதுனால அந்த புட்டும் கொஞ்ச நேரத்துக்கு சூடாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பவுலை உள்ளேயே வச்சிட்டோம் அப்படின்னா புட்டு எப்பயுமே சூடாகவே இருக்கும். திருப்பியும் ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணால் போதும். உள்ளே தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் யூஸ் பண்ணி செய்யும் போது தேவைப்படுறவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சு நம்ம எப்போ தேவையோ அப்போ சூடாக சாப்பிட்டுக்கலாம். தொண்டையில் அடைக்காமல் இருக்கும். அடிக்கிற குளிரில் நம்ம என்ன தான் சூடாக செஞ்சு வச்சாலுமே கொஞ்சம் நேரத்தில் ஆறி போயிடுது இல்லையா? ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். முட்டைகள்லாம் வாங்கிட்டு வச்சு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிதந்து வந்துச்சு அப்படின்னா முட்டைகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடியில் போய் தங்கிருச்சு அப்படின்னா முட்டை கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் எப்பயுமே முட்டைகளை நம்ம புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை ஆம்லேட்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே உடச்சி தான் போடுவோம் இல்லையா? ஸோ முட்டையுடைய ஓட்டில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதை விட சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். எப்பயுமே காலிஃப்ளவர் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரே பெருசாக தான் இருக்கும். தண்டோடு சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி புழுக்கள் நிறைய இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. இதில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே மற்ற வெஜிடபிள்ஸ்லையும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணுக்கு தெரியாத புழுக்களாக இருக்கிறதுனால நம்மளால் கவனிக்க முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தண்டை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்டை ஃபுல்லாகவே நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற அந்த தண்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பூக்களை ரொம்ப ஈஸியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஒவ்வொரு பூக்களுக்கும் அடியில் தடிமனாக காம்பு மாதிரி இருக்கும். நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். கையிலேயே கூட இந்த பூக்களை தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கும் போது சம்டைம்ஸ் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே அழகாக தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், மொத்தத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களில் யாராவது பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லைனா புதுசாக சமையல் பழகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிப் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அப்படி இல்லைனா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லையோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது மறக்காமல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. அதில் குட்டி குட்டி புழுக்கள் நிறைய இருக்கும். வாஷ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி நீங்கள் 65 போடுறீங்க அப்படின்னா டேரெக்டாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி கல்லுப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணால் போதும். நல்லா சாஃப்டாக மாறிடும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம 65 போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. இதில் குட்டி குட்டி புழுக்கள் இருந்தாலும் செத்து போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வடிகட்டும் போது பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சுட்டு இதை அப்படியே போட்டு வடிகட்டாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பூரிக்கரண்டி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு இந்த பூக்களை மட்டும் வடிகட்டினா போல் தனியாக எடுத்துக்கோங்க.
மொத்தமா அப்படியே வடிகட்டியில போட்டு வடிகட்டும்போது, அதில புழுக்கள் செத்திருந்தா கூட அந்த பூக்கள்லயே அப்படியே ஒட்டியிருக்கும். வெறும் தண்ணி மட்டும் தான் ஃபில்டர் ஆகி வரா மாதிரி இருக்கும். ஸோ, அதனால இந்த மாதிரி தெளிஞ்சா போல இந்த மாதிரி மேலால எடுத்தீங்க அப்படின்னா, புழுக்கள் எல்லாமே செத்து போயிருந்தா கூட அந்த தண்ணீல அடியில தங்கியிருக்கும். இந்த பூக்களோட ஒட்டி இருக்காது. எப்பயுமே இந்த மாதிரி லைட்டா பாயில் பண்ணிட்டு செய்யறதுனால, நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். ஏதாவது நம்ம கிரேவி செய்றோம், இல்லன்னா 65 பண்றோம், எது பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட்டா மாறிடும். அதேபோல காலிஃப்ளவர்ல வந்து ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ அது வராம இருக்கும். ஸோ டேஸ்டியா இருக்கும். இந்த வடிகட்டின தண்ணிய நம்ம இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்ல ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சுடுதண்ணீல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து நல்லா ஃபோர்ஸா ஊத்தும்போது அந்த அடைப்புகள் எல்லாமே போயிரும். சிங்க்ல கெட்ட வாடையும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது வேக வைக்கும்போது இந்த தண்ணி சூடா இருக்கும் இல்லையா? இத அப்படியே வந்து ஃபோர்ஸா ஊத்தி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஊத்தும்போது உள்ள வந்து கெட்ட வாடைகள் வராம இருக்கும். அடைப்புகள் இருந்தா கூட சரியாயிரும். இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்குனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தடவ பாயில் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. பாயில் பண்ணாம ஒரு தடவ செஞ்சு பாருங்க. டேஸ்ட்ல உங்களுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில் கூடவே கருவேப்பில, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னது பார்க்கலாம். எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறீங்கன்னா, வெறும் அரிசி உளுந்துன்னு மட்டும் சேர்த்து மாவு அரைச்சு வைக்காம, இந்த மாதிரி கொஞ்சமா மொளக்கட்டின ராகி, மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி இந்த மாதிரி சேர்த்து மாவு அரைச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சாதாரணமா மத்த மொளக்கட்டின பயிர்கள்லாம் சேர்த்து நம்ம மாவு அரைக்கும்போது, இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கையிலேயே வடிகட்டிக்கலாம். ஆனா, இந்த மாதிரி ராகி சேர்த்து நம்ம பண்ணும்போது, வடிகட்டும்போது இதில இருக்கிற ராகி எல்லாமே கையில வடிகட்டும்போது அப்படியே போயிரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜல்லடை யூஸ் பண்ணி வடிகட்டும்போது, இந்த ராகி எல்லாம் கூட 1, 2 அதில இருந்தா கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மொளக்கட்டின ராகி யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ராகி யூஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கையில வடிகட்டினோம் அப்படின்னா, இந்த ராகி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது வடிகட்டியில அப்படியே தங்கிரும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா, மாவு வந்து கடைசியில ஃபுல்லா வந்து கைவிட்டு வலிக்கும்போது, உள்ள பிளேடு வந்து ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா, கையில வந்து பட்டுரும். அதுக்காக இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவு வலிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த மாவு உள்ள தங்கவே தங்காது. பிளேடுக்குள்ள கை விட்டு நம்ம வாஷ் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ மூடியிலயும் பாருங்க நல்லா வந்து கிளீனா வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணிய வந்து மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கிரைண்டர்லயோ இல்ல மிக்ஸிலயோ நீங்க மாவாட்டுறீங்க அப்படின்னா, அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு சீக்கிரமா புளிச்சு வந்துரும். இப்ப பாருங்க மிக்ஸில கொஞ்சம் கூட மாவு இல்லவே இல்ல. நமக்கு வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதேபோல இப்ப பனி டைமா இருக்கிறதுனால மாவு நமக்கு சீக்கிரமா புளிச்சு வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா எப்பயுமே மாவு அரைச்சதுக்கு அப்புறம் கை விட்டு நல்லா அடிச்சு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கை வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது நம்முடைய கை சூடுக்கு சீக்கிரமாக புளிச்சு வரும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். மாவு சீக்கிரமாக புளிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால அடிக்கிற குளிருக்கு சீக்கிரமாக மாவு புளிக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மாவு புளிச்சிரும். சுகர் சேர்க்கறதுனால நம்ம செய்யக்கூடிய இட்லியோ, தோசையோ இனிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்கவே இருக்காது. டேஸ்ட்ல எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதேபோல எப்பயுமே இட்லி, தோசைக்கு மாவு அரைச்சு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு மட்டும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ரெசிபி பண்ணணும் அப்படின்னா உப்பு கூடிருச்சுன்னா சரியா வராது. தேவைப்படும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். மாவு சீக்கிரமாக புளிக்கிறதுக்காக இன்னொரு டிப் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஹாட் பாக்ஸுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் நல்ல கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதே போல் ஹாட் பாக்ஸுக்குள்ளே வைக்கிற அந்த கிளாஸும் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹாட் பாக்ஸை மூடும் போது கரெக்டாக டைட்டாக மூட முடியும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே ஊற்றிடலாம். கிளாஸில் ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு சீக்கிரமாக புளிச்சு வரும். அதே போல் மாவு ஊற்றிட்டு கிளாஸ் வச்சோன்னா சரியாக வராது. முன்னாடியே கிளாஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிடுங்க. இப்போ டைட்டாக வந்து மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். பனி டைமாக இருந்தாலுமே மதியான டைமில் கொஞ்சமாக வெயில் வரும் இல்லையா? ஸோ இளம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த வெயிலில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு வெயில் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இளம் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வெயில் வரல, என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவனுக்குள்ளே கொஞ்சமாக லைட் ஆன் பண்ணிட்டு உள்ளே வச்சா கூட சீக்கிரமாக மாவு புளிச்சு வந்துடும். அப்படியும் என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது கம்பளி, போர்வை இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மடிப்பு நல்லா மடிச்சுட்டு கனமான துணியாக இதுக்கு மேலே போத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அனல்
இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கூட மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. 8 மணி நேரத்தில் புளிக்க வேண்டிய மாவு 6 மணி நேரத்திலேயே புளிச்சு வந்துடும். நான் இருக்கிற கூலிங்கான பிளேஸில் எனக்கு 2 நாள் வெளியில் வச்சாலும் மாவு புளிக்காது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வருது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா புளிச்சதுனால கை வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டாலே போதும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு அரைச்சி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுற அதே பாத்திரத்தில் வைக்காமல் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும். அதே போல் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாவு ஃபஸ்ட் டைம் புளிக்கிறப்போ கரெக்டாக புளிச்சு வரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப புளிப்பு தட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இட்லி பிளேட்டில் துணி போடாமல் நீங்கள் இட்லி ஊற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். அதே போல் இட்லி தட்டில் மாவு ஊற்றும் போது கரெக்டாக அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி மாவு கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வழிஞ்சு வராமல் இருக்கும். அடித்தட்டில் இருக்கிற இட்லி குழஞ்சு போகாமல் இருக்கணும். அதே சமயத்தில் மேலே வைக்கிற தட்டில் அடித்தட்டில் இருக்கிற இட்லி ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடித்தட்டு இட்லியை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா மேல் தட்டை நம்ம வச்சோம் அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த இட்லி கொஞ்சம் வெந்து இருக்கிறதுனால மேலே இருக்கிற தட்டில் ஒட்டாமல் இருக்கும். உடனே 2 தட்டையும் மேலே மேலே வச்சிடாமல் இந்த மாதிரி அடித்தட்டை 5 நிமிஷம் வேக வச்சுட்டு மேலே வச்சிங்க அப்படின்னா அடித்தட்டில் இருக்கிற இட்லி குழையாமல் இருக்கும். மேலே இருக்கிற தட்டில் ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மேல் தட்டு இட்லி. இதே போல் கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லியும் கொஞ்சம் கூட குழையாமல் மேல் தட்டில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இட்லி பிளேட்டில் இட்லி ஒட்டாமல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம மாவு ஊற்றணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஊற்றும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அகெயின் இதே பிளேட்டில் மறுபடியும் மாவு ஊற்றி நீங்கள் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், முக்கியமாக பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.